வணக்கம் நண்பா. ஸோ நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் ஏன் இப்படி கழுத்து இருக்குதுன்னு சொல்லி தெரியல. நேற்று போட்ட வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போல, நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணி விடுறனால நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் புஷ்ஷாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணுற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்குள்ளே தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வி மீடியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இப்போ அந்த வெப்சைட் கம்ப்ளீட் ஏர்னிங் வெப்சைட்டுங்க. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐபனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த வெப்சைட்டில் ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ காம்படிஷனில் பங்கேற்கலாம், நீங்களும் பங்கேற்கலாம். கிட்டத்தட்ட நிறைய கிஃப்ட் ப்ரைஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட், எழுதுகிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்டில் எழுதணும் அப்படின்னா காசா பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோட முதல் ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குள்ள இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றோம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஆயிரக்கணக்கான மெசேஜ் வந்துட்டு நமக்கு தலைவலி வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்மளும் பேசாம இருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க இனிமேல் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வாட்ஸ்அப்ல ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த அப்டேட் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. உங்க மொபைல்ல மேல இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் வாட்ஸ்அப்ல, அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள பிரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோபடின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாராலையுமே உங்களை மட்டும் குரூப்புக்குள்ள ஆட் பண்ணவே முடியாது. ஸோ மை கான்டாக்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க கான்டாக்ட் சேர்ந்தவங்க மட்டும் உங்களை குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. நான் எப்போ இந்த நோபடி போட்டனோ அதுக்கப்புறமா நான் நிம்மதியா இருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க நிம்மதியா இது வழியா நீங்க தேடிக்கலாம். ரெண்டாவது ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் ஆப் குள்ள இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் யூஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அமேசான்ல நம்ம டைப் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு கேமரா ஐகான் இருக்கு. அது எதுக்குன்னு யாராவது யோசிச்சிருப்பீங்களா? ஸோ எவ்வளவு பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. அந்த கேமரா ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்குள்ள அமேசானுக்குள்ள ஒரு கேமரா ஓபன் ஆகும். நீங்க எந்த ப்ராடக்ட்டை வாங்க போறீங்களோ, ஒருவேளை இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை ஜஸ்ட் நீங்க மேலே வச்சு ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை கூகுள் லென்ஸ் மாதிரி ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராடக்ட் அமேசானுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது உங்க முன்னாடி கொண்டு வரும். நீங்க அங்கிருந்தே நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். டைப் பண்ற அந்த நேரம் மிச்சம், ஸோ டைப் பண்ற அந்த எனர்ஜி மிச்சம். ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன். நிறைய பேர் ஸ்பிளிட் ஸ்கிரீன் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்பிளிட் ஸ்கிரீன் எவ்வளவு பேருக்கு மொபைல சப்போர்ட் பண்ணதுன்னு தெரியல. ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவீங்க. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்பை யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வரல. ஒருவேளை 2 ஆப்பையும் நீங்க சேர்த்து யூஸ் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பெரிய ஆப்ஷன்ல ஒரு சின்ன ஆப்ஷன் தான் உங்க ரீசென்ட் ஆப்ஸ் இருக்குல்ல, அந்த ரீசென்ட் ஆப்ஸை நீங்க ஜஸ்ட் 2 தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க முதல்ல எந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ஆப் வரும். திருப்பி 2 தடவை கிளிக் பண்றப்போ நீங்க லாஸ்ட் எந்த ஆப் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஆப் வரும். ஸோ சின்ன ஒரு ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாலாவது ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளவு நாள் நம்ம மொபைல்ல இது இருந்துச்சான்னு சொல்லி நம்ம யோசிப்போம். வைட் ஆங்கிள் கேமரா. ஸோ வைட் ஆங்கிள் கேமரா இருக்க மொபைல்ஸ் இப்போதான் வந்துட்டு இருக்கு. 4 கேமரா 3 கேமரான்னு சொல்லி மொபைல் போன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இதுக்கு முதல்ல இருந்த கேமரா ரொம்ப பழைய மொபைல்ல கூட ஸோ அந்த வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுக்க முடியும்னு சொல்லி சொன்னா யாராவது நம்ப முடியுமா? இருந்த ஒரு ஆப்ஷனை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணவே கிடையாது. பேனோராமா மூட் எவ்வளவு பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. ஸோ அந்த மூடை யூஸ் பண்ணி வைட் ஆங்கிள் போட்டோஸை இப்போ இருக்கிறவங்க பழைய மொபைல்ஸ்ல கூட எடுக்க முடியும். கரெக்டாக திருப்பினீங்கன்னா போதும், வைட் ஆங்கிள் போட்டோஸ் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு பக்காவா எடுத்து கொடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. வைட் ஆங்கிள் மொபைல்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அஞ்சாவது இந்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு பயமாவும் இருக்கும். என்னடா இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லி யோசிப்பீங்க. நம்மளோட மொபைல்ல ஸோ கூகுள் ஓகே கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஓப்பன் ஆகும் பாருங்க. அந்த ஓகே கூகுள்ல நம்ம என்னெல்லாம் பேசினோமோ, மொபைல் வாங்கினதுல இருந்து நம்ம என்னெல்லாம் அந்த ஓகே கூகுள்கிட்ட பேசினோமோ எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா நம்ப முடியுமா? உங்க மொபைல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ல கீழே கூகுள்னு ஒரு ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கும்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள வாய்ஸ் அண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா மேனேஜ் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மேனேஜ் ஆக்டிவிட்டி நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த வார்த்தை பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கும். நம்ம ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2018 பேசின அந்த வாய்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இதை பார்த்து இது வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இல்ல இது வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறதான்னு சத்தியமா எனக்கு தெரியல. வச்சிருக்கு, வேணும்னு நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அந்த டிலீட் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க எது வேணா நீங்க டிலீட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உண்மையாலுமே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களோட கூகுள் ஆப்குள்ள தான் இருக்கு. நம்ம கூகுள் ஆப்ல நிறைய சர்ச் பண்ணுவோம். நம்ம மொபைலுக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் கூகுள் ஆப் வச்சு சர்ச் பண்ண முடியும். நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ், இப்போ நிறைய ஆப்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த ஆப்பை நம்ம தேட முடியல அப்படின்னா ஜஸ்ட் உங்க மேல இருக்கிற ஸோ கூகுளோட ஒரு பேனர் நம்ம ஆட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்குள்ள போய் வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ கான்டாக்டும் வரும். நம்ம அங்கிருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஹேண்டியா ரொம்ப ஈஸியா இருக்கு.
ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக். எவ்வளோ பேர் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூகுள் கீப் எவ்வளோ பேர் யூஸ் பண்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூகுள் கீப் குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்னெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறோம் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை உங்க மொபைலில் ஏதோ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்க போட்டோ எடுக்கணும்னா கூட கூகுள் கீப்பை வச்சு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். அந்த இமேஜை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே கூகுள் கீப் குள்ள நம்மளால சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஜஸ்ட் அந்த கூகுள் கீப் ஓபன் பண்ணிட்டு மேலே நீங்க ஏதோ இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிராப் இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜ்ல இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையுமே அதை கிராப் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கீழே அது ஆட்டோமேட்டிக்கா காப்பி பண்ணி வச்சிருக்கும். நம்ம அதை வழியா படிச்சுக்கலாம், இல்ல வேற யாருக்காவது ஷேர் பண்ணணும் கூட ஷேர் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கூகுள் கீப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ரிமோட்டோட பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மொபைலோட கேமரா வச்சு பார்க்க முடியும். உங்க மொபைல்ல கேமரா மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. கேமரா ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ரிமோட்டை பாத்தீங்க அப்படின்னா மொபைல் கேமராக்கு முன்னாடி வச்சு இப்படி அமுத்துனீங்க அப்படின்னா மேல வர அந்த லைட்டோட அந்த வெளிச்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி தீர போகுதுன்னு அர்த்தம். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேட்டரியை மாத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. மேபி நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ரொம்ப டிஃபரெண்டான ஃபாண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நம்மள அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக பெரிய பெரிய ஆப்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்குங்க. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு போனை நிறைச்சிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா lingojam.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கீழே நம்பர்ஸ் டு வேர்ட்ஸ், அதுக்கப்புறமா ஃபேன்சி டெக்ஸ்ட் ஜெனரேட்டர்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன மெசேஜ் அனுப்ப போறீங்களோ அந்த மெசேஜ் நார்மலா ஒரு டெக்ஸ்ட் அடிங்க. நான் ஜஸ்ட் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறேன். டிஃபரெண்டான ஃபாண்ட்ல கீழே டெக்ஸ்ட் இருக்கு. நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம யாருக்கு வாட்ஸ்அப் அனுப்பணுமோ, யாருக்கு ஹைக் மெசேஜ் அனுப்பணுமோ அதை அனுப்பிச்சிக்கலாம். ஸோ லாஸ்டா பார்க்க போற இந்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒண்ணுமே இல்லை, நம்ம கூகுள் குரோம்ல நிறைய டேப் ஓபன் பண்ணி வச்சிருப்போம். அந்த டேப் ஒவ்வொன்றா நம்ம பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி மாத்திட்டு இருப்போம். மேல இருக்கிற ஜஸ்ட் நீங்க டிராக் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் மேல இருக்கிற அந்த URL அடிப்போம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும். அடுத்தடுத்த டேப் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்றதுனால மாறிக்கிட்டே இருக்கும். கூகுள் குரோம் அதிகமா யூஸ் பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது. மேபி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் இதுல இருக்கலாம், தெரியாத விஷயமும் இருக்கலாம். நீங்க என்கிட்ட சொன்னா மட்டும்தான் அது எனக்கு தெரியும். மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எது தெரியும் தெரியாது அப்படிங்கறத. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த கமெண்ட்டும் நீங்க பண்ற அந்த லைக் மட்டும்தான் எனக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு பூஸ்டை, ஒரு போன்விட்டாவை, ஒரு ஹார்லிக்ஸை கொடுக்கும். ஸோ மறக்காம லைக் பட்டனையும் கமெண்ட் பாக்ஸையும் விட்டு வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை சேர்த்து கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வருதா அப்படின்னு சொல்லி தெரியல. வந்து அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.